இந்த டீமோட அண்ணன். வெல்கம் பேக். ஹாய் ப்ரோ. நம்ம எழில் நகர் டே ஃபிட்னஸ்க்கு ஸோ டீம் நாஸ்டி பீஸ் வந்து அவங்க டீமோட வந்து ஐஎஃப்பிபி ப்ரோக்கு வந்து குவாலிஃபை ஆகுது பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு. ஸோ இப்போ வந்து ஷோல்டர் ஒர்க் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, கண்டிப்பாக பண்ணலாம். இது போடுறப்போ டயகனல் ஷேப்ல இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடாது. ஆமாம், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடாது. இந்த ஷேப்ல. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து சிங்காரவேலன் இருக்காரு. ஸோ ஐஎஃப்பிபி ப்ரோக்கு வந்து குவாலிஃபை ஆகுது பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஷோல்டர் ஒர்க் அவுட் ரொட்டீன் தான் இப்போ வந்து எனக்கு சொல்லி தரப்பாரு, ப்ளஸ் உங்களுக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கவங்க ஃபுல் வீடியோ மறக்காம பாருங்க. ஸோ ஓகே ப்ரோ, வெல்கம் பேக். ஹாய் ப்ரோ. நம்ம எழில் நகர் டே ஃபிட்னஸ்க்கு ஸோ டீம் நாஸ்டி பீஸ் வந்து அவங்க டீமோட வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாரும் இந்த வெயிலில் சம்மரில் வந்ததுக்காக எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வந்துன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கோச்சும் வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஷோல்டர் ஒர்க் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக போடலாம் ப்ரோ. வார்ம் அப் லைட்டாக ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீமோட அண்ணன். ஜிம் எப்படி இருக்கு ப்ரோ? பிரைவேட் ஜிம் மாதிரி இருக்கு. ஜாலியாக வந்துட்டு அப்போ பண்ணிட்டு போகலாம். சரிங்க ப்ரோ, இப்போ நாங்கள் வந்து ஷோல்டர் ரொட்டீன் வந்து போடுறோம். சரி, அதுக்குள்ளே உங்கள் டீமை பார்த்துட்டோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நாங்கள் வார்ம் அப் பண்ணிட்டோம். ஸோ இருந்தாலும் கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிட்டு இந்த புஷ்அப்லாம் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் வந்தீங்கன்னா இன்ஜுரியிலேருந்து நம்ம தவிர்க்கலாம், ப்ரிவென்ட் பண்ணலாம் இன்ஜுரி. ஓகே. நெக்ஸ்ட் இவரோட ஷோல்டர் ரொட்டீன். ஸோ என்னென்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? உங்களோட ஷோல்டர் ரொட்டீன் மட்டும் நீங்கள் சொல்ல, நான் போடுறேன் அதில் என்ன பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் ப்ரோ. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப வைடா பிடிச்சிருவாங்க, இல்ல ரொம்ப க்ளோஸ் பிடிச்சிருவாங்க. கரெக்டா மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகாது. நம்ம வந்து இந்த லெவல்ல இருந்து ஒரு கொஞ்சம் வெளியே பிடிச்சா போதும். பேக் போடுறதுக்கு. ஆமா, கரெக்டா இங்க. ஓகே, ரொம்ப கீழேயும் இறக்கணும் அப்படின்ட்டு தேவையில்லை. கரெக்டா மீடியல் லெவல்ல கான்ட்ராக்ட் ஆனா போதும். ஓகே ஓகே. மேல ரொம்ப புஷ் பண்ண, ரொம்ப மேல எல்லாம் புஷ் பண்ண வேண்டாம். ரொம்ப கீழே போகும். நார்மல் அந்த மசில்ல மட்டும் ஃபீல் பண்ணி. சில பேர் இந்த ஃபோர் ஆர்ம்ல அதெல்லாம் வந்து பவர் எடுத்து ஈகோ லிஃப்டிங் அதெல்லாம் தேவையில்லை. நம்ம மசில்ல மட்டும் நம்ம கான்ட்ராக்ட் கிலோ போட்டாலும் கரெக்டா போட்டோம். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் கரெக்டா. எஸ், ரொம்ப பண்ணி நிக்க கூடாது. கரெக்டா இந்த சப்போஸ் சில பேர் போட முடியாது வெயிட், அப்ப இப்படி எல்லாம் நின்னுட்டு போடலாமா? கரெக்டா உழவே விடாது. நல்லா ஒயிட். இது வந்து வியா பிரிக்கும். இப்படி ஆயிடுச்சுன்னா இந்த ஆங்கிள் அவ்வளவுதான். ஷோல்டர் ஆங்கிள். ஓகே, ஷோல்டர் ஆங்கிள். நல்லா மேல தூக்குனாதான் அந்த எஃபெக்ட் வரும். ஓகே. சில பேர் இந்த பைசப் வச்சுட்டு இப்படிலாம் எல்லாம் பேக்ல, லோயர் பேக்ல தான். ஓகே, இது போடுறப்போ டயகனல் ஷேப்ல இருக்கும். ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடாது. ஆமா, ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடாது. இந்த ஷேப்ல. ஓகே. வெறும் உங்களோட ஆக்டிவேட் ஆகுறது வந்து எல்போவோ இது இல்லை. வெறும் லேட்டரல் ஹெட்ல மட்டும் நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். ஓகே. ஃப்ரண்ட் லைட்டா ஃப்ரண்ட்ல. சூப்பர். இது வந்து பாத்தீங்கன்னா இது அவரோட ரொட்டீன். நீங்க வந்து இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 70% கிடைக்கும். ஏன்னா அவருக்கு பயங்கரமா வந்துச்சுன்னா அவரோட டயட்டு, அவரோட கன்சிஸ்டன்சி எல்லாமே சம்பந்தத்திலேயே கொஞ்சம் நான் ஆல்டர் பண்ணி சேஞ்சஸ் பண்றதுனால இதுல ட்ராப் செட்டு, சூப்பர் செட்டு அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி போடுவேன். ஓகே, அவ்வளவுதான். இது வந்து நீங்க எத்தனை செட்டு போடுவீங்க? 4 செட்ஸ். மக்கள் பார்க்க மாட்டாங்க. ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா 4th வேரியேஷன் பெண்ட் ஓவர் லேட்டரல் டச். இது வந்து ஸ்ட்ரெயிட். இந்த ஆங்கிள். ஓகே. ஃபுல் ஸ்டெச். எல்போ மடக்க கூடாது. ஃபுல் ஸ்டெச். எல்போ மடக்க கூடாது. ஸ்பிட் ஃப்ளைஸ் மாதிரி. ஆமா, ரைட். இது என்னன்னா கரெக்டா ரியர் டெல்ட் ஆக்டிவேட் பண்ணும். டன். 1.5 வருஷமா மசில் மெமரி கூட இல்லாம ஆயிட்டு இருக்கு என் பாடியில். லீன் பண்ணிக்கிட்டு
வெறும் ட்ராப்ஸ் மட்டும் ஆக்டிவேட் பண்ணணும். சில பேர் வந்து வெறும் எல்போ மட்டும் தூக்கி தூக்கி இறக்குவாங்க. அது அப்படி இல்லை, ட்ராப்ஸை மட்டும் ஆக்டிவேட் பண்ணணும். ட்ராப்ஸ். ஆமா, ட்ராப்ஸ் வெறும் தூக்கணுமா இல்ல கான்ட்ராக்ட் பண்ணணுமா? ஆமா, அதை மட்டும் நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். ப்ரோ இப்போ ட்ராப்ஸ் வந்து தூக்கணுமா இல்ல ட்ராப்ஸ் ரெண்டும் இப்படி ஒன்று சேர்றப்ப மசில் பண்ணணும்? ட்ராப்ஸை நீங்க தூக்குனா தானே கீழே இருக்கிற ட்ரெபீசியஸ் கான்ட்ராக்ட் ஆகும். சூப்பர். நல்லா ஸ்குவீஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஃபுல்லா அந்த ஆர்ச் செஸ்ட் அப் பண்ணிக்கணும். ஓகே, கரெக்டா ஷோல்டர் லெவல்ல அந்த சி ஒரு செமி சர்க்கிள். ஓகே, இடிக்க கூடாது தம்புல, கரெக்டா பொறுமையா. இல்ல சீனா இப்படி போகணுமா? அதான் செமி சர்க்கிள் கரெக்டா. ஆமா, இது பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சூப்பரா இருக்கும். ஃப்ரண்ட் இருக்கு, ஃப்ரண்ட் ஷோல்டர்ஸ். எதுக்கு இந்த செஸ்ட் சப்போர்ட்டட் அப்படி இது சொல்றேன் அப்படின்னா, உங்களோட மூவ்மெண்ட் வந்து இருக்கவே இருக்காது. கரெக்டா அந்த எந்த மசில் டார்கெட் பண்றோமோ அந்த மசில்ல விடும். ஆமா, முன்னாடி எந்த மசில் வீக்கா இருக்கோ அதுக்கு அதை வந்து கொஞ்சம் அதிகமா டார்கெட் பண்ற மாதிரி. இப்போ இந்த பார்புல்ல அப்ரைட் ரோயிங் இதெல்லாம் ஃப்ரண்ட் ரைஸ் போர் அதெல்லாம் எனக்கு நார்மலாவே ஃப்ரண்ட் ஹெட் கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கோட வீக் பாத்தீங்கன்னா ரியர் ஹெட்டும் கொஞ்சம் வந்து ஷோல்டரோட அந்த 3D லுக் பில்ட் பண்றதுக்காக கொஞ்சம் தோட்டம் பேக்ல இப்போ வீக்கா இருக்கனால அது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். என்னை போட்டு பிரிச்சு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ண, அப்படியே வந்து இவங்க டீமோட இன்ஸ்டா பேஜ், அதுக்கப்புறம் என்ன இருக்கு ப்ரோ, யூடியூப் சேனல். ஸோ அந்த லிங்க் எல்லாமே தரேன். அப்புறம் கான்டாக்ட் நம்பர், இவரோட நம்பர், இவரோட பெரிய கோச் நம்பர். உங்களுக்கு யார் அஃபோர்டபுளாக இருக்கும் நீங்கள் பார்த்து நீங்கள் ட்ரைனிங் வேணுன்றவங்க அவங்ககிட்ட ட்ரெயின் அப் பண்ணுங்க ஆன்லைனில். ஓகே, ஸோ பாய், டேக் கேர், லவ் யூ மக்களே.